நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 67வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளதுங்க பாளையம் கோட்டை. அந்த பாளையம் கோட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு கிராமத்தில் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நம்ம 67வது எபிசோடாக பார்க்க போகிறோம். மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு பேர் உதவியாக இருங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சொன்னது போல் இந்த சம்பவம் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தாங்க. அவருக்கு தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குதுங்க. இரவு வேளையில் ஆட்டோ ஓட்டி செல்லும்போது இவருக்கு நடந்த சம்பவங்க. அதாவது இந்த சங்கர் அவருக்கு சொந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தாங்க இந்த சங்கர். ஆனால் இவருக்கு எங்கு இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா, பாளையம் கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு கிராம பகுதி சாலையில் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. அந்த சங்கர் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு ஆட்டோ ஓட்டுறதாங்க முழு நேர வேலை. இரவு பகல் பாராது நல்ல முறையில் வேலை வைப்பாருங்க. எந்த நேரத்தில் யார் எங்கே ஒரு ஆஃபரை கூட்டாலும் தட்டி கழிக்காமல் அவர் உடனடியாக அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வருவதாங்க வழக்கம். அதுபோல தாங்க இந்த தச்சநல்லூருக்கு பகுதிக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்திலிருந்து சங்கருக்கு வேண்டப்பட்டவங்க தாங்க உடனடியாக இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அளவில் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பாளையங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள அந்த கிராமத்திற்கு கொண்டு போய் விட சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு துஷ்டி ஈமச்சடங்கு. அந்த ஈமச்சடங்குக்கு உடனடியாக ஒரு 5-6 நபர்கள் போக வேண்டியது இருக்குது, பெண்கள். அதனால் உடனடியாக நீங்கள் தான் வரணும் சங்கர் அப்படின்னு சொல்லி சங்கரை கூப்பிட்டதுனால உடனடியாக சரின்னு சொல்லிட்டு அந்த 9 மணிக்கு கிட்ட அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி உடனடியாகவே அந்த பாளையங்கோட்டை அந்த பகுதியை சுற்றி உள்ள அந்த 5-6 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் உள்ள அந்த கிராமத்திற்கு உடனடியாக கொண்டு போய் அந்த பெண்களை எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசி இருந்துட்டு அவங்க கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்பும்போது அந்த இரவு நேரத்தில் சங்கர் விட்டுட்டு கிளம்பும்போது மணி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-11 மணிக்கிட்ட நெருங்கிருச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உடனடியாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், விட்டுட்டு இருந்தாலும் என்ன ஏதுன்னு பார்க்காம வர முடியாதுல்ல. ஏன்னா சங்கருக்கு தெரிந்த உறவுக்காரர்கள் தான் அப்படிங்கும்போது நம்மளும் லேசாக தலையை காமிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் லேசாக தலையை காமிச்சிட்டு உடனடியாக சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிவிட்டு உடனடியாக கிளம்புறாருங்க அந்த சங்கர். அவர் கிளம்பும்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 11 மணி அளவில் ஆகிப்போச்சுங்க. அந்த நேரத்துக்கும் கூட ஒரு சில பெண்கள் தம்பி எதுக்கு நீங்கள் சுற்றி போய்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட்கட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கிராமம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிராமங்களின் பெயர்களை சொல்லி அந்த பாதையில் போயிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொஞ்சம் முன்னக்கூட்டி நீங்கள் போயிடுவீங்க, பார்த்து போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவு தங்குங்கன்னு சொன்னாலுமே இந்த மாதிரி இடங்களில் நான் இரவு தங்க முடியாது, எத்தனை மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு குளிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிடுதேன், அதனால் ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. இருந்தாலும் அந்த பெண்கள் சொல்லக்கூடிய அந்த பாதையை நோக்கி தான் இவர் வராருங்க. அந்த இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் அந்த பாளையங்கோட்டை சரௌண்டிங் சொல்லப்போனால் கிராமம் தாங்க. அந்த கிராமத்து ஏரியாவில் அந்த 5-6 கிலோமீட்டர் கடந்து தான் பாளையங்கோட்டை ரீச் பண்ணி அடுத்து ஒரு சொந்த கிராமத்திற்கு இவர் போக வேண்டியது இருக்குங்க, அந்த தச்சநல்லூர் அந்த பகுதிக்கு. அப்படி இவர் போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மணியும் ஒரு 11 மணி 11:30 மேலே ஆகுதுங்க. இரவு வேளை அந்த கிராமத்து சாலை. சங்கர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கார் ஆட்டோவில். அந்த ஆட்டோ சத்தம் சங்கர், அவ்வளோதாங்க. இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அந்த கிராமத்து வேலை சாலையில் இந்த இரவு நேரத்தில் அத்தனை மணிக்கு தனியாக போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுபோல் தாங்க அந்த சங்கர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் என்ன நடந்தது அப்படின்னா, தூரத்தில் ஒரு பெண்மணி நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க சங்கருக்கு. சங்கர் பார்க்குறாரு, இந்நேரத்துக்கு மணி 11:30 அந்த சம்திங் ஆகிப்போச்சு. இந்நேரத்துக்கு இந்த கிராமத்து சாலையில் ஏதோ ஒரு பெண்மணி போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த ஆட்டோவோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டு அப்படி மெதுவாக போய்கிட்டே இருக்கிறாருங்க. சரி, சங்கருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக உள்ளதுங்க. அதனால் சங்கர் சரி இது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக கண்டும் இருக்கலாம், ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனையாக கண்டும் இருக்கலாம், என்னவோ ஏதோ இந்த நேரத்துக்கு போகிறாங்க, சரி நம்ம போகிற வழி தானே, இவங்களும் அந்த பாதையில் தானே போகிறாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டு இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு இவருக்கு அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனசு பக்குவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் நெருங்கி போகிறாருங்க. அந்த பெண்மணி கிட்ட நெருங்கி போகும்போதும் கூட அந்த பெண்மணி அழுதுகிட்டே போகிறது இவருக்கு நல்லா தெளிவாக தெரியுதுங்க. அந்த பெண்மணிக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவராக ஒரு கற்பனை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டார். ஏன்னா ஒரு சில நபர்களை பார்த்தா இத்தனை வயசுக்குள்ளே இருக்கும்னு தெரிய வரும்ல, அதே மாதிரி தாங்க இருக்குது. நார்மலான பெண் மாதிரி தாங்க இருக்குது. அந்த இரவு வேளையில் இவருக்கு ஒரு மாதிரி தோணினாலுமே சரி பெண் தான் அப்படிங்கிறத இவர் உறுதிப்படுத்திக்கிட்டார் பக்கத்தில் போகல. ஆனால் அழுதுகிட்டு போதே அப்படின்ட்டு இவர் பக்கத்துலேயே போகல. அம்மா எங்கே போகிறீங்கம்மா, உங்களை எங்கே இறக்கி விடணுமா சொல்லுங்கம்மா,
ஏன் அழுதுகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை அந்த பெண்மணி. அது பாட்டுக்கு நடந்து போகுதுங்க. நேராக பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதுங்க, அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்க்கும்போது சங்கருக்கு என்னடா குடும்ப பிரச்சனையாக தான் இருக்கும் கண்டிப்பாக, அதனால தான் இந்த பெண்மணி இப்படி அழுதுகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் விடாபடியாக, ஏன்னா பாவம் ஒத்தையில் விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விடாபடியாக கொஞ்சம் அப்படியே நெருங்கி போய் ஆட்டோலேயே தான் அப்படி போய்கிட்டு, அம்மா நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம், எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரியோ ஒரு அக்கா மாதிரியோ உங்களை நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா சங்கருக்கும் கிட்டத்தட்ட அந்த வயது தாங்கி நெருங்கி இருக்குது, அதனால் நான் உங்களை அப்படி நினச்சிக்கிறேன், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், உங்கள்கிட்ட காசு கூட நான் கேட்க மாட்டேன், காசு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் போகிற வழியில் உங்களை எங்கே இறக்கணும்னு சொன்னீங்கன்னா இறக்கி விட்டுறேன், எதற்கு நீங்கள் இப்படி அழுதுகிட்டு போகிறீங்க, பாவமாக இருக்குது, எனக்காக வேண்டி ஏறுங்கன்னு சொல்லும்போது மறுக்காமல் அந்த பெண்மணி ஆட்டோ நிப்பாட்டின உடனே ஏறி பின்னாடி உட்காந்துக்கிடுச்சுங்க. ஆட்டோ இப்போ அந்த கிராமத்து சாலையில் சங்கர், அந்த ஆட்டோ, அந்த பெண்மணி மட்டும்தாங்க போய்கிட்டு இருக்குது. போய்கிட்டு இருக்கும்போதே சங்கர் கேட்குறாரு, ஏமா உங்களை எங்கே இறக்கி விடணும் சொல்லுங்கள், நான் அங்கே இறக்கி விட்டுறேன், நான் போகிற வழியாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, இல்லைன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இறக்கி விட்டுட்டே போகிறேம்மா அப்படிங்கும்போது அந்த பெண்மணி பதிலே பேசவே இல்லை, அழுகையும் விடவும் இல்லை, அழுதுகிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. இதை சங்கர் பார்க்கும்போது அவருக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா இது, சரி பெரிய குடும்ப பிரச்சனையாக இருக்கும் போல், பாவம் போகிற வழியில் நிறுத்துங்கன்னா நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்காருங்க. அந்த அழுகை சத்தம் கொஞ்சம் தூரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்களையும் கடந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த பாளையங்கோட்டையை அந்த பகுதி அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்குது. அந்த கிராமத்து சாலையில் 2 கிலோமீட்டர் கிட்ட தான் தாண்டி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது உடனடியாக அழுகை சத்தம் நின்றுச்சு. சங்கருக்கு என்ன அழுகை சத்தம் நின்றுச்சு ஓலா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது பேச்சு கொடுக்குமான்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுக்குறாருங்க. அப்படியே ஆட்டோவில் ஓட்டிக்கிட்டே, ஃப்ரண்டில் ஓட்டிக்கிட்டே அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் அந்த பெண்மணி இப்பயும் பேசவும் இல்லை. ஒரு நிமிடம் 2 நிமிடம் கழித்து ஒரு முனங்கல் சத்தம் மட்டும் கேட்குதுங்க சங்கருக்கு. எப்படி கேட்குது அப்படின்னா, அப்படின்னு ஒரு வினோதமாக முனங்கல் சத்தம் மட்டும் சங்கருக்கு கேட்குது. சங்கர் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சிட்டார், என்னடா இது ஒரு வித்தியாசமான முனங்கல் சத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அந்த அவர் பக்கத்தில் உள்ள அந்த கண்ணாடி எடுத்து பேக்கில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பார்க்கலாம்னு பார்க்குறாருங்க. சங்கருக்கு ஈரக்கொலையாக அந்து போச்சு, இறுதி எத்து போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியோட கண்கள் வெளியில் பிதுங்கின மாதிரி, முகமெல்லாம் வெளிறின மாதிரி, அந்த பிதுங்கின கண்களும் அப்படியே ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு வினோதமான ஒரு காட்சி. ஆனால் கையில் எதையோ வச்சு கடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி இருந்திருக்கு. இதை இவர் பார்த்ததுமே, இது என்னடா இது ஒரு வினோதமாக இருக்குது, இது என்ன பெண் தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உடனடியாக அந்த ஆட்டோவை பிரேக் போட்டு சங்கர் டக்குன்னு பாட்டிட்டாரு. இறுதி எத்து போயிடுச்சு. கடவுளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே தற்செயலாக அப்படி பின்னாடி பார்க்குறாரு. ஆட்டோவில் இல்லை. என்னடா இது ஆட்டோவில் இல்லை, ஆனால் நம்ம பார்த்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சங்கருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்போ இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, தெரியாத ஒரு பாதையில், விடை தெரியாத ஒரு பாதையில் நின்றுக்கிட்டோம். சொல்லப்போனால் இன்னும் 2-3 கிலோமீட்டருக்குள்ளே வந்துரும்னாங்க. இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் கடந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த சம்திங்கில் தான் இருக்கும். இங்கிட்டு ரிட்டன் போக வேண்டாம், நம்ம இங்கிட்டு தான் பார்த்தோம், நம்ம இங்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கர் மனசுக்குள்ளே கடவுளை நினச்சிக்கிட்டு பாரத்தை போட்டு அவர் வாட்டுக்கு ஆட்டோவை முறுக்கி போய்கிட்டு இருக்காருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் மறுபடி ஒரு பெண்ணு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. இவருக்கு பார்த்ததுமே கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்தே சங்கர் பதறிக்கிட்டே பயந்துக்கிட்டே தான் வண்டி எடுத்து செலுத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு பெண்மணி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த பெண்மணி மறுபடி அந்த இவர் போகிற பாதையை நோக்கி நடந்து போகிற மாதிரி தான், அங்கே எப்படி நடந்து போச்சு அதே மாதிரி இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ சங்கருக்கு பயம், இது அந்த பெண்ணாக தான் இருக்குமா என்ன ஏது, ஏன்னா அந்த இடத்துல அந்த பெண்மணி ஒரு சிகப்பு சேலை கட்டியிருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி சிகப்பு சேலை மாதிரி அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்குங்க சங்கருக்கு. இதை அவர் பார்த்துக்கிட்டே பதறிக்கிட்டே தான் போகிறாரு. இப்போ நம்ம வண்டியை திருப்ப முடியாது, இந்த சிங்கிள் ரோட்டில் கொஞ்சம் சிரமப்பட்டு திருப்பினாலும் ஓடிடுவோமா, ஆனால் அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்க்கவே கொஞ்சம் எட்டி பார்த்தா அங்கிட்டலாம் 1-2 டீப் லைட்டுகள்லாம் தெரியுது, ஏதோ கிராமம் மாதிரியெல்லாம் தெரியுது, இழுத்து போயிடுவோமானா இதை கடந்து தான் போகணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அந்த கிராமத்து சாலையில் அந்த இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 12 மணியை நெருங்கி வருதுங்க. இவ்வளோ நேரம், ஏன்னா அவ்வளோ பதட்டம் பயம் அப்படி மெதுவாக தான் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா தெரியாதவாத இவ்வளோ விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளாக இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சங்கர் அச்சத்தில் பயத்தில் அப்படி என்னடா செய்வோம்ட்டு போய் தன்னேறியாமல் அப்படியே ஆட்டோ அப்படியே நிப்பாட்டிக்கிட்டே இருக்காருங்க. நிப்பாட்டிட்டு என்னடா செய்வோம்னு யோசனை பண்ணாலுமே இவருக்கு வேறு வழியும் கிடையாது, பின்ன திருப்பியும் போக முடியாது, போக பயம். முன்ன ஓடி போனாலுமே இந்த பெண்மணியை கடந்தா போகணும், போக பயம். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வண்டி ஆட்டோவை முறுக்கிக்கிட்டு போகிறாருன்னா அந்த பெண்மணி அப்படியே ரோட்டில் இருந்து இடது பக்கம் இறங்கி ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி ஒரு பாதை இருக்குங்க, உள்ளே போகிற மாதிரி தெரியுது. இவர் அப்படியே பார்க்குறாரு, சரி நல்ல வேலைக்கு கடந்து போது இந்த நேரத்தில் இழுத்து முறுக்கி ஓடிவோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தாங்க தெரியுது அது போகிறது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாடை நோக்கி அந்த பெண்மணி போகிறாங்க.
இதை சங்கர் பார்த்துக்கிட்டே உடனடியாக மனசுக்குள்ளே முடிச்சிட்டார். ரைட்டு, நம்ம பார்த்ததெல்லாம் உண்மை தான், நம்ம வந்து பார்த்தது ஒரு பெண்ணின் ஆன்மா தான், எல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சு, தப்புச்சவன் பிழைச்சண்டா சாமின்னு சொல்லி இழுத்து போகும்போது ஆட்டோக்குள்ளே மறுபடி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த பெண்மணியை லேசாக பார்த்துக்கிட்டே தாங்க போயிருக்காரு. அந்த மயானக்கரையை நோக்கி, அந்த சுடுகாட்டை நோக்கி அந்த பெண்மணி போதுன்ட்டு தான் முறுக்கிக்கிட்டு போகிறாரு. முறுக்கிக்கிட்டு போய் அந்த ஒரு 2 முக்கு சந்திப்பு மாதிரி ஒரு சந்திப்பு வருது, அதில் இருந்து எடுத்து மைண்டில் ஏறி போயிடுவோம்ட்டு ஏறுதாரு. பாளையங்கோட்டையை நோக்கி ஏறிடுவோம்னு ஏறி போகிறாருங்க. அந்த இரவு வேளையில் வந்து ஆனால் ஆட்டோக்குள்ளே முழங்கல் சத்தம் கேட்குது. இதை பார்த்ததுமே வந்து இவருக்கு வந்து இறுதி எத்து போச்சு. என்னடா இது ஆட்டோக்குள்ளே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நுப்பாட்டி இறங்கி பார்க்குறாருங்க. இறங்கி பார்க்கும்போது ஆட்டோவில் இல்லை. ஏன்னா மெயினுக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு ஓடிடுவோம், தப்பிச்சு ஆட்டோனாலும் காலையில் எடுத்துக்கலாம், நம்ம ஓடிடுவோம்னு கூட அந்த ஒரு மனநிலைக்கெல்லாம் வந்துட்டாருங்க. ஆனால் இந்த பெண்மணிக்கு நம்ம லிஃப்ட் கொடுத்தது தப்போ அப்படின்னு அவர் மிரண்டு ஓரளவுக்கு ஆகிப்போச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் மறுபடி ஏறும்போது உள்ளே அப்படி குனியும் போது தாங்க பார்த்துருக்காரு. பார்க்கும்போது இல்லை, உள்ளே குனியும் போது தான் ஒரு பெண்மணி அப்படியே சிரித்த முகத்தோட, கண்ணெல்லாம் வெளியெல்லாம் வெளியில் பிதுங்கி தொங்குன மனைக்கு வெளிரி போன முகத்தோட வித்தியாசமான தோற்றத்தை பார்க்கும்போது மனசு நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சிருக்கு. அந்த இடத்துலையே வந்து சுயநிலை இழந்து அவர் வந்து கீழே பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. என்ன நடந்தது, எப்படி விழுந்தாருன்னு தெரியல. இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படி படுத்துட்டாருங்க. படுத்து மயங்கி விழுந்தவர் தாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5-6 நபர்கள் வந்து வாராங்க. யார் அப்படின்னு பார்த்தா பச்சை வேட்டியெல்லாம் கட்டிட்டு தோளில் பச்சை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. அவங்க எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னா, இது நடப்பதோ ஒரு பங்குனி மாதம். அந்த பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரத்திற்கு மாலை ஓட்ட ஒரு சில சாமிகள் அந்த பகுதியை நோக்கி வராங்க. காரணம் என்னென்னா, ஒரு குருநாதர் அது போக ஒரு 2-3 பேர் வராங்க. எங்கன்னா ஒரு கன்னி பூஜை மாதிரி வச்சுருக்காங்கங்க. ஏதோ ஒரு இடத்துல கன்னி பூஜை மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த லோக்கல் பர்சன் தான், லோக்கல் ஏரியாவை சார்ந்தவர் தான். அவங்க போகும்போது அதை பார்த்துட்டாங்க. ஆட்டோ நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நிற்கி ஒரு நபர் விழுந்து கிடக்கிறாருன்னு உடனடியாக வந்து ஆட்டோவில் இருந்த தண்ணியவே தேடி பிடிச்சி எடுத்து ஒரு முகத்தில் தொளிச்சு ஆளை எழுப்பி விடும்போது ஆள் மிரண்டு போய் பயந்து அப்படியே பார்க்குறாரு. என்ன தம்பி என்னாச்சுன்னு சொல்லி அந்த வயது முதிர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயது மதிக்கத்தக்க அந்த குருநாதர் வந்து நல்ல தாடி இடியெல்லாம் வளர்த்து நல்ல ஒரு புஷ்டியான ஒரு நிலையில் இருக்கார். மாலை விட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது யாருக்கு, நம்ம சங்கருக்கு. ஐயா, நான் அந்த மாதிரி வந்தேன் ஐயா, இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது, உங்களை யார் சாமி அந்த பாதையில் வர சொன்னா? இல்லை பெண்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சாமி தெரியும், பகலில் பாதையாகத்தான் தெரியும், அது இரவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, என்ன சாமி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்த அந்த சோழனா பை, அந்த சுருக்கு பையிலேருந்து கொஞ்சம் திருநீர் எடுத்து முருகனை நினச்சிக்கிட்டு நெத்தியில் ஓட்டு பூசி விட்டுருக்காருங்க. பூசி விட்டோன்னே ஆட்டோக்காரர் வந்து கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் ஊருக்கு போக பயம். அந்த குருசாமிகிட்ட, ஐயா சாமி, நான் என்கிட்ட தங்கியிருந்து கூட நான் காலையில் போயிட்டேன், நான் மிரண்டு போயிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, ஒன்றும் பயப்பட வேண்டாமப்பா, கூடவே முருகன் வருவாரப்பா. எந்த ஊருங்கும்போது ஏரியாவை சொல்லியாச்சு. அப்போ இன்னும் பக்கத்தில் தானப்பா, இங்கே நீ பாவத்துக்கு இங்கிட்டு இருக்கிறதுக்கு பயப்படாத, நீ இனிமேல் மெயினில் தான் எங்கள் அப்பா முருகன் அவன் கூட வருவான்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முருகன் டாலரையும் கையில் கொடுத்து அந்த திருநீரையும் கொஞ்சம் கொடுத்து தைரியமாக போப்பா, உனக்கு ஒன்றும் செய்யாது, ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனடியாக சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருக்காரு. யார், சங்கர். உண்மையில அந்த சங்கருக்கு அந்த பாதையில் அதற்கப்புறம் எந்த ஒரு சம்பவம் நடக்கலைங்க. ஆனால் வீட்டுக்கு போய் இந்த ஒரே நினப்பு தான், இதுதான், என்னடா இப்படி போயிட்டு வந்திருக்கமாடா, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு மனசுக்குள்ளே அப்படியே குலுங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இருந்தாலும் இரவு கனவெல்லாம் வருதுங்க. கனவுல பயங்கரமாக அந்த கனவு தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணை பார்த்தது, எல்லாம் செஞ்சது, இப்படியே எல்லாம் கனவுகளாக வருது. தூக்கமே கிடையாது. இரவு தூங்கவே இல்லை சரியாக. மனைவிட்டே வந்து இதை வந்து வெளிப்படையாக சொல்லவே இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் காலையில் மனைவி எந்திரிச்சு, என்னையா ட்ரிப்புக்கு போகலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்கூல் ட்ரிப் இதெல்லாம் ஆட்டோவில் எடுத்து பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வருவது வழக்கம் போலங்க. சங்கர் வந்து வாடிக்கை இது வந்து பகல்லையும் சாயங்காலம் இந்த இதைத்தான் வாடிக்கை செய்வாரோ. அன்னைக்கு வந்து எந்திரிக்க முடியாமல் இருந்திருக்காரு. என்னென்னு பார்க்கும்போது உடம்பை தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் அடிக்குது, அனலாக இருக்குது. சங்கரின் மனைவி, என்னங்காச்சு, என்ன ஏது, நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இருந்தாலும் இப்படி இருக்கே அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு ட்ரிப்புக்கு என்னால் இன்றைக்கி போக முடியாது, தம்பியை போக சொல்லுங்கன்னு சொல்லி. ஆமாங்க, சங்கருக்கு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. சங்கர் தம்பி ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான், நல்லா ஓட்டக்கூடிய நபர் தான், பழகிருக்கார், ஆட்டோ ஓட்ட பழகிருக்கார். அவர்கிட்ட சொல்லி உடனடியாக அனுப்பி விட்டாச்சு. என்னாச்சுங்க ஏதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்கர் அப்போ தான், சரி பகல் தானே இப்போ நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. மனைவி அதை கேட்டு மிரண்டு போயிடுச்சுங்க. மிரண்டு போனதுமே, சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம், வாங்க நம்ம உடனடியாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க தம்பியும் உடனடியாக மறுபடி வர சொல்லி இவங்கெல்லாம் குளிச்சு போட்டு, ஏன்னா குறி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க குலதெய்வம் கோயில் வேறு எதுவும் இல்லைங்க, உச்சினி மாகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளியம்மா தாங்க அவங்களுக்கு குலதெய்வம். உடனடியாக பூசாரிக்கெல்லாம் தகவல் கொடுத்து அந்த உச்சினி மாகாளியம்மனை வந்து போய் தரிசித்து அங்கே குறியெல்லாம் கேட்குறாங்க. குறியில் வந்து, நேற்று உன் கணவனுக்கு நடக்க வேண்டியது பெரிய அசம்பாவிதம், அதில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது
ஐயன் முருகன் தான், அன்னைக்கு முருகன் புண்ணியத்தில் தான் என் புள்ள தப்பிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த கோயில் பூசாரி, உச்சி மாகாளியம்மன் கோயில் பூசாரி வந்து குறி சொல்கிறாரு. அதுபோல் கூடவே நானும் அவனுக்கு துணையாகத்தான் இருந்தேன். அந்த ஆன்மா வந்து அவனை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா அது வந்து விமோச்சனம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு அலையுது. அந்த பெண் ஆன்மா வந்து வயசில் போன அந்த பெண்ணின் ஆன்மா வந்து விமோச்சனம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு அலையுது. அந்த ஒரு காரணத்தினால தான் எப்படியாவது இவன் மூலியமாக ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கணவரே ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு தான் அது திட்டமிட்டு தான் அவ்வளவு அச்சுறுத்தல் எல்லாமே ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் உன் கணவனை வந்து துணை இருந்து கொண்டு வந்தது நானும் எங்கள் அப்பன் முருகனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி சொல்கிறாருங்க, குறி சொல்கிறாரு. இனி வந்து இவனுக்கு எதுவுமே நடக்காது. சன்னதிக்கு தேடி வந்துட்டீங்களே, நேற்றுக்கு நேரத்துக்கு அந்த சாமிகளெல்லாம் வந்து திருநீர் போட்டு பாதுகாப்பாக அனுப்பி விட்ருக்காங்க. உடன் நானும் வந்து எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிருக்கான்ப்பா. ஆனால் இருந்தாலும் இனி வந்து இது போல் அசம்பாவிதங்கள் உனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தெல்லாம் கொடுத்து திருநீரெல்லாம் பூசி விட்டு அந்த கோயில் உச்சி மாகாளியம்மன் கோயில் பூசாரி வந்து முனிப்பார்வை உன் கணவனின் மேலே இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு உச்சி மாகாளியம்மனை மனதார வேண்டி நீங்கள் பொங்க வச்சு வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்லேயே வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இது போல் அந்த கோயிலில் வந்து சாமியெல்லாம் நல்ல பூஜைகள்லாம் புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு பொங்கல் வச்சு வழிபட்டு அந்த முனிப்பார்வையெல்லாம் நீக்கிட்டு தாங்க போயிருக்காங்க. யார்? அந்த சங்கரின் குடும்பத்தினர். அதில் இருந்து சங்கருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சங்கர் நல்லா தான் இருக்கிறாரு, நல்ல ஆட்டோலாம் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கார். இப்போ வரைக்கும் வந்து அந்த டைமில் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டே போனாலுமே அந்த குலதெய்வத்தின் திருநீர் முருகன் படம் எல்லாமே ஆட்டோவில் வந்து பார்த்தா கோயில் மாதிரியே பூஜை அறை மாதிரியே வச்சுருப்பாருங்க ஆட்டோவை. அவ்வளோ பயம். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்தது இது வந்து ஒரு பெரிய அசம்பாவித சம்பவம். ஆனால் இதில் வந்து குலதெய்வம் முருகனும் தான் காப்பாற்றிருக்கான்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அப்போக்கப்போ அந்த கோயில்களுக்கு போய் வழிபட்டு விட்டு வருவதெல்லாம் வழக்கமாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போதெல்லாம் சங்கர் வந்து தெரியாத பாதையில் போகிறது கிடையாதுங்க. ஒரு சில கூகுள் மேப்புகளை பார்த்து ஒரு சில ரூட்டுகளை தெரியாத பாதையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சாலுமே வந்து போகக்கூடிய வழியில் எதுவும் அசம்பாவிதம் இருக்கா, என்ன ஏது சிக்கல் சூழ்நிலைகள் என்ன ஏதுங்கிறத வந்து அந்தந்த பகுதியில் உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரித்து அப்படியே நல்ல பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வது வந்து இப்போ சங்கருக்கு வந்து வழக்கமாயிருச்சு நண்பர்களே. மேலும் வந்து இந்த சங்கருக்கு இந்த சம்பவம் வந்து 2007 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு நண்பர்களே. ஏன்னா இதை நான் முன்பு சொல்லியிருக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். அதனால் 2007 அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் நண்பர்களே. இப்போதைக்கு சங்கருக்கு வந்து எந்த பிரச்சனையும் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குதுங்க வாழ்க்கை. மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து உங்கள் பேராதரவை வழங்குமாறு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.